கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நம்ம தமிழுதயன் சேனல்ல வருக வருக என்று வரவேற்கிறோம். நண்பர்களே, எல்லாரும் நமக்கு தொடர்பு கொண்டு நம்ம வாட்ஸ்அப் மூலமா அனுப்புறவங்களும் சரி, காமெண்ட் பண்றவங்களும் சரி, ஒரு முக்கியமான கேள்விகள் கேட்கிறார்கள். என்ன அப்படின்னாக்க, நாங்களோ எங்க குடும்பத்தாரோ சனி தசையினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சனி தோஷம், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அளவு கடங்காத கஷ்டம், பண கஷ்டம், நோய் நொடிகள், எடுத்த காரியம் முடிக்காம இருக்கிறது, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது, இது மாதிரி பல பிரச்சனைகள். அதாவது நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சனி தோஷ நிவாரணை ஏதாவது உண்டா அப்படின்னு தான் நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்கிறாங்க. அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கதை சொல்ல போறேன். இத கதையை கேட்பவர்கள், சனி பகவானை பத்தின கதை, இத கேட்கிறவர்களுக்கே நல்லது நடக்கும். நீங்க ஃபுல்லா இத பாருங்க. ஏன்னா இத பார்த்தாலே உங்களுக்கு விமோசனம் வரும். இதுல நம்ம எப்படி, உங்களோட கேள்வி இருக்கு, எப்படி சனி தோஷத்துல இருந்து எனக்கு எளிமையான நிவாரணம் வரும் கேட்கிறீங்களே, அதற்கான ஒரு வழியையும் கூற போகிறோம். நான் கூறல, இது நடந்த கதை. பகவான் சொல்லும் ஒரு வழியை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஃபுல் வீடியோவை பாருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சனி தோஷத்தினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் இல்லத்திலும் இருக்கும் வீரியம் கம்மியாகி உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் தனதானியம் நிரம்பி இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நல்ல நடக்கும், நன்றே நடக்கும். நோய் நொடி இல்லாமல் வாழ்வீர்கள், சந்தோஷமாக வாழ்வீர்கள். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கோவிந்தா கோவிந்தா. ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்க, சனி பகவான் அப்படியே ஆனந்தமா இருக்கார். அப்படியே ஒரே சிரிப்பு அவர் முகத்துல, சிரிப்பு. நம்ம ஒரு பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க, அவர்கள் அங்கே சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இவர்கள் இங்கே சிரிப்பது இது ஆனந்த கழிப்பு. ஓகே, அது மாதிரி ஒரு ஆணவ சிரிப்புல இருக்கார் சனி பகவான். பார்த்தா தெரியும், அதுவும் நமக்கே தெரியுங்கிற ஒரு சூழ்நிலை சொல்லும் போது, அந்த வழியில வர தேவரிஷி நாரதருக்கு தெரியாதா? தேவரிஷி நாரதர் பார்க்கிறார், வந்துட்டு இருக்கார். அவர் வந்ததே இவருக்கு தெரியல. யாருக்கு? சனி பகவானுக்கு. அப்படியே மேலேந்து அப்படியே கீழே பார்த்துட்டு அப்படியே ஒரு காது காது அப்படியே ஒரு சிரிப்பு. அப்படியே ஆஹா, அப்படியே கண்ணெல்லாம் பெருசா இருக்கு. நாரதர் கேட்கிறார், என்ன சனி பகவானே எப்படி இருக்கேள், சௌரியமா அப்படின்னு கேட்ட உடனேதான் இவருக்கு தெரியுது. வாங்க வாங்க தேவரிஷி, வாங்க வாங்க, நன்னா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். தேவரிஷி கேக்குறாரு, என்ன சனி பகவானே ஒரே ஆனந்த கழிப்பா, எதுல இருக்கேள், ஒரே சிரிப்பா இருக்கேல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, சனி பகவான் சொல்றார், நாரதரே நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீங்க இத நான் நானே அகந்தையா பேசுறேன்லாம் நினைச்சுக்காதீங்க. நீங்க அப்படியே என்ன கீழே இந்த பூமியை பாருங்களேன், என் கூட இங்க பார்த்தா நீங்களும் நம்புவேல் நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு. ஓகே, பாருங்க, எல்லாரும் கீழே என்ன பேசிக்கிறாங்க. சனியை கண்டால் எல்லாருக்கும் பயம், என் பேரை சொன்னாலே பயம் எல்லாருக்கும். சனி தோஷங்கிறாங்க, சனி பெயர்ச்சிங்கிறாங்க, சனி வந்துருத்துங்கிறாங்க, சனி கஷ்டப்படுத்துறவனை சனி பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறாங்க. எல்லாருக்கும் என் பேரை கண்டாலே பயம். இந்த உலகத்துல ஒருத்தரை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அது என்ன கண்டுதான், நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு யார கேட்க? நாரதரை சனி பகவான் கேட்க, நாரதருக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, இது ஆனந்த கழிப்பு இல்ல, இது ஆணவ சிரிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா எப்பயுமே பகவான் ரொம்ப அருள் பாவிப்பவர். அவருக்கு என்ன பண்ண, ஏதாவது பக்தன் ஆணவம் விட்டால் பக்தனுக்கு உடனே அதை சரி பண்ணணும், உடனே அதை சரி பண்ணணும். ஏன்னா அப்பத்தான் பக்தன் மீண்டும் மீண்டும் முன்னேறி பெருமாள் காலை பிடிக்கிறதுக்கான பக்குவம் வரும் என்பது பகவானுக்கு தெரியும். அதனால்தான் சனி பகவானுக்கு அப்ப நாரதரையே அனுப்பி வச்சிருக்கார். சோ நாரதர் சொல்றார், நான் பாக்குறேன் எல்லாரும் நீங்க சொல்றது உண்மைதான், எல்லாரும் சனியை கண்டு பயப்படுறது உண்மைதான். சனி பார்வைப்பட்ட போதேன்னு பயப்படுறான், சனி பேரை சொன்னா பயம், இப்படி இருக்கிறது உண்மைதான். ஆனா எல்லாரும் பயப்படுறாங்கன்னு நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சனி பகவானுக்கு நம்ம ஊர்ல இந்த பலூனுக்கு ஊசி குத்தின மாதிரி புசுக்குன்னு போச்சு.
என்னடா இது, நாரதர் நம்ம கூட ஒத்துக்கலையே. நம்ம இதுல கேள்விப்பட்டிருக்கோம், நாரதர் கலகம், நாரதா கலக பிரியா அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாரதா கலக பிரியா, நாரதர் வந்தாலே கலகம் போறது. ஆனா இன்னொரு இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நாரதர் கலகம் நல்லதில் முடியும் அப்படின்னு. இவ ஒத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் சொல்றாரு, என்ன நாரதரே, என்ன தேவரிஷி இப்படி சொல்லிட்டே இல்லைங்க, நான் எந்த பகவானை ஆராதிக்கிறேனோ, எந்த பகவானின் அருள் என் மீது எப்போதும் இருக்கிறதோ அந்த சிவபகவானே என் பார்வை பட்டுவிடப் போகிறதே என்று பயந்து அரசமுற பொந்துக்குள் பதுங்கியிருந்த காலம் இருந்தது, அதை மறந்து விட்டீர்களா? என்ன பார்த்து என்ன சொல்லி விட்டீர்கள்? நீங்க சொல்றீங்க என்னால என்ன கண்டு எல்லாரும் பயப்படுறது இல்ல அப்படின்னு சொல்றீங்களே, இது நியாயமா என்று கேட்க நாரத மகாமுனி கூறுகிறார், ஆட நான் சொல்றது ஒண்ணு கேள்பா, அங்க இருக்கு பாரு திருப்பதி, திருப்பதி பாலாஜி, திருப்பதி பாலாஜி மேல உன் பார்வைப்பட்டிருக்கா எப்பயாவது? வெங்கடாஜலபதி மேல உன் பார்வைப்பட்டிருக்கா எப்பயாவது? வெங்கடாஜலபதியை விடு, நான் இப்ப உனக்கு ஒண்ணு சொல்றேன் சனி பகவானே, நீ எந்த திருப்பதி பாலாஜிய பூஜிக்கும் பக்தனை கூட உன்னால பிடிக்க முடியாது, இதுதான் உண்மை. அவர்களுக்கு உன்னை கண்டு பயம் கிடையாது என்பதுதான் உண்மை என்று நாரத மகாமுனி கூற, அப்படியா, இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன், பக்தனை விட்டு தள்ளுங்கள், நான் அந்த திருப்பதி பாலாஜியை பிடிக்கிறேன் என்று கூறி ஆணவத்தோடு கிளம்புகிறார். அதாவது ஒரு ரெண்டு விதமா இதை பார்க்கலாம், விநாச காலை விபரீத புத்தின்னு பார்க்கலாம், ஆனா பகவானோட அருள் வர வேண்டிய சமயம் வந்து விட்டது என்றும் பார்க்கலாம். ஓகே, இப்ப என்ன அப்படின்னாக்க, சனி பகவான் உடனே திருப்பதிக்கு திருப்பதியில 7 மலைகள், 7வது மலையில பெருமாள் இருக்கார். சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி அப்படிங்கிற 7 மலை. அஞ்சனாத்ரி ஹனுமானோட அம்மா அஞ்சனா, நல்ல புள்ள வேணுமே எனக்கு அப்படி என்று தவம் செய்த இடம், சந்தான பாக்கியத்துக்காக தவம் செய்த இடம் அஞ்சனாத்ரி. நாராயணாத்ரி விஷ்ணு பகவானே ரெப்ரசன்ட் ஆயிருக்கிற இடம். கருடாத்ரி கருட பகவான இடம். சேஷாத்ரி ஆதிசேஷனோட அவதாரமாகவே அங்க இருக்கக்கூடிய மலை. வெங்கடாத்ரியில தான் பகவான் இருக்கார், பகவானோட கோயில் இருக்கு. பாலாஜி, திருப்பதி பாலாஜியோட திருமலாவில கோயில் இருக்கே, அது வெங்கடாத்ரியில தான் இருக்கு. இந்த 7 மலைகள், இதுல ஒண்ணுலயும் தலையில கால வச்சு அகம்பாகமாக சனி பகவான் சொல்றார், நான் போய் இப்ப திருப்பதி பாலாஜியே பிடிக்கிறேன். இத பூலோக வைகுண்டம்ங்கிறாங்க. எதை? திருமலாவ. திருப்பதி, திருமலா திருப்பதி பூலோக வைகுண்டம். அதுல நான் கால் வைத்து என்ன பாடுபடுத்துகிறேன் என்று நினைத்து கொண்டு, திருமலை மலை மீது எல்லாருக்கும் வரலாம், எல்லாரும் வரலாம், ஆனா அகம்பாவம் மட்டும் வர முடியாது. இப்ப திருப்பதி பாலாஜி இருக்கும் அந்த வெங்கடாத்ரி மலையில் காலை வைத்து பூலோக வைகுண்டத்தில் இருந்து அங்க இருக்கிறவர்களை என்ன பாடுபடுத்துகிறேன் பார் என்ற எண்ணத்தோடு சனி பகவான் ஒவ்வொரு மலையிலையும் கால வைக்கிறார். அங்க இருக்கிற தேவி தேவதாக்கள்லாம் சனி பார்வை பட்டுவிட போகிறதே என்று பயந்து தலையை குனிந்து கொண்டு தன் தலை மீது சனியை பாதம் வைத்து போக அனுமதிக்கிறார்கள். அப்படி போய் 7வது மலை வெங்கடாத்ரியில கால வைக்க போறார். அப்படியே உடம்பெல்லாம் பெருமை, நான் இப்ப என்ன பண்றேன் பார், என்ன பார்த்து இங்க பார், 7 மலை, 7வது மலையில நான் கால் வைக்க போறேன். 6 மலையில இருந்த தேவி தேவதாக்கள் பக்தர்கள் எல்லாரும் என் பார்வை பட்டுவிட போகிறதே என்று குனிந்து எனக்கு எப்படி வழிவிட்டார்கள் என்ற மமதையோடு 7வது மலையான வெங்கடாத்திரியில் கால் வைக்க போகும்போது எட்டி உதைக்கிறார் பெருமாள். யார? சனி பகவான். எட்டி உதைக்க சனி பகவான் மேலேந்து உருண்டு திருப்பதியில கீழே விழறார். திருமலால இருந்து திருப்பதியில கீழே விழ, அப்படியே அடிபட்டு
மமதையும் அடிபட்டது, உடம்பும் அடிபட்டது, ஆன்மாவும் அடிபட்டது, அகந்தையும் அடிபட்டது. எல்லாம் அடிபட்டு அப்படியே கடக்கும் போது அங்க நாரதர், தேவரிஷி நாரதர் சிரிக்கிறார். சனி பகவானே, நான் சொன்னனே கேட்டியலா? நீங்க உங்களால அந்த பூலோக வைகுண்டமான திருமலாவில் உங்கள் காலடியை கூட வைக்க முடியவில்லை, பார்த்தீர்களா? நீங்க என்னமோ பக்தர்களை பிடிக்கிறேன், பகவானை பிடிக்கிறேன் என்று கிளம்பினீர்களே என்று கூற சனி பகவான் அப்படியே நொந்து போய் சொல்றாரு, ஏன் நாரதரே, இதுவா என்ன கிண்டல் பண்ற சமயம்? நானே இங்க இப்படி அடிபட்டு கிடக்கிறேன். எனக்கு எப்படி என்ன பண்ண வேண்டும், எனக்கு ஒரு குரு உபதேசம் செய்யாமல் நீங்கள் இப்படி என்ன பார்த்து கிண்டல் பண்ணலாமா இந்த சமயத்துல என்று கூற, பகவான் காலால் உதைபட்டு நான் இங்க கிடக்கிறேனே என்று கூற, நாரதர் கூறுகிறார், சனி பகவானே கவலைப்படாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்க இந்த சேஷாத்ரி வனப்பகுதியிலேயே உட்கார்ந்து, அதாவது திருமலைக்கு கீழேயே இங்கேயே உட்கார்ந்து பகவான கோவிந்தா கோவிந்தா என்று தவம் இருங்கள். தவம் இருப்பீர்களே ஆனால் இங்க இருக்கிற திருப்பதி பாலாஜி கண்கண்ட தெய்வம், கண்கண்ட தெய்வம். இது கலியுகத்துக்கு அந்த பாலாஜி உங்களுக்கு அருள் புரிவார் என்று அவருக்கு மார்க்க தரிசனம் பண்ண, உடனே அதை ஏற்றுக்கொண்டு சனி பகவான் அங்கேயே உட்கார்ந்து ஏழுமலையானுக்கு தவம் செய்கிறார். ஏழுமலையானை தவம் செய்ய அருள் புரிய, உடனே பக்தவத்சலான, நம்ம என்ன கோபம் வேணா இருக்கலாம், ஆனா கலியுக கண்கண்ட தெய்வமான பாலாஜி, திருப்பதி பாலாஜி உடனே அங்கு தோன்றுகிறார் சனி பகவானுக்கு அருள் புரிய. சனி பகவான் உடனே எழுந்து கோவிந்தா 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 என்று இருகரம் கூப்பி பெருமாளை வழிபட, பெருமாள் புலகாங்கிதம் அடைந்து சொல்றார் சனி பகவான்கிட்ட, சனி பகவானே என்ன வேணும் கேளு, நான் நீ கேட்பதை கொடுப்பதற்காக இங்க ஓடோடி வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு என்று கேட்க, அதாவது நம்ம தப்பு பண்ணும் போது தண்டிக்கும் அதே பகவான் நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்ம திருந்தி கூப்பிடும் போது ஓடி வருகிறார். ஓடி கேட்க, உடனே சனி பகவான் சொல்கிறார், பெருமாளே என்ன கண்டா இந்த பூலோகமே பயப்படுறது, இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் பயப்படுறது, சனி பார்வை பட்டு விடுமோ, சனி தோஷம் விடுமோ என்று பயப்படுகிறது. ஆனால் உங்கள் பக்தர்கள் ஒன்றி என்னை கண்டு பயப்படுவதில்லை. இது போக வேண்டும், இது இப்படி இருக்கிறது நியாயம் இல்லை, நான் கர்ம பலத்தை தானே கொடுக்கிறேன். அதனால் பகவானே, உங்களோட பக்தர்களையும் நான் பிடிக்கும் போது, என் பார்வை படும் போது, அவர்களுக்கு தோஷ பலன் வரும்போது நீங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது, அவர்களை காப்பாற்ற நீங்கள் வரக்கூடாது, இந்த வரம்தான் எனக்கு வேண்டும் என்று சனி பகவான் கேட்க, அதற்கு திருப்பதி பாலாஜி சொல்றார், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், ததாஸ்து என்று கூறிவிட்டு அதுக்கு ஒரு கேவியாட் கொடுக்கிறார். என்ன அப்படின்னாக்க, சனி பகவானே, உங்கள் ஆசைப்படியே என் பக்தர்களையும் நீங்கள் பிடிக்கலாம். ஆனா ஒண்ணு, 7 வாரம், அதாவது உங்களுக்கும் பெருமை தரும்படி சனிக்கிழமை, 7 சனிக்கிழமை எந்த பக்தன் வெங்கடேஸ்வர பூஜை பண்ணி மகாலட்சுமியோட சேர்ந்து வெங்கடேஸ்வர பூஜை பண்ணி, எந்த பக்தன் 7 வார விதி விதானத்தோட பூஜை பண்ணி இங்க இந்த மலையை ஏறி வருகிறார்களோ, அந்த பக்தர்களை நீங்கள் பிடிக்க முடியாது. உங்களுக்கும் மரியாதை தரும். ஏன்னா சனிக்கிழமை நடக்கும் அந்த பூஜை, 7 சனிக்கிழமை வெங்கடேஸ்வர பூஜை மகாலட்சுமி அம்மாவோட சேர்ந்து நடக்கும். அந்த பூஜையை விதி விதானம் படி செய்து விட்டு இங்கு வருபவர்களை மட்டும் நீங்கள் பிடிக்க முடியாது. அவர்களுக்கு தோஷம்படியே உங்கள் பார்வை பட வேண்டும், உங்களால் கர்ம பலன் அடைய வேண்டும் என்று இருந்தாலும் உங்கள் வீரியம் கம்மியாக ஆகிவிடும். இத பூஜையை பண்ண உடனே அது தவிர நீங்க எல்லாரையும் பிடித்துக்கலாம் என்று பகவான் அவருக்கு கிரீன் லைட் கொடுக்கிறார். நண்பர்களே, சனி பகவான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டார்.
ஆயிட்டு கர்வம் போய்விட்டது. கர்வம் போனாலே நமக்கு சந்தோஷம் தன்னால வந்து விடும். ஓகே, சனி பகவான் கையெடுத்து கும்பிட்டு பெருமாளை சொல்றார், அப்படி பகவானே உங்கள் 7 வார இந்த சனிக்கிழமை பூஜை நீங்க சொன்னபடி விதி விதானத்தோட பண்ணி வர்றவங்களுக்கு நான் பிடிக்க மாட்டேன், பிடித்தாலும் என் வீரியம் இருக்காது என்று கூறி வாக்கு கொடுக்கிறார். அதோட இல்லாம இந்த கதையை கேட்பவர்களுக்கும் சனிதோஷ நிவாரணம், சனிதோஷ வீரியம் குறையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சனி பகவான் கூறுகிறார். என் கூட எல்லாரும் சொல்லுங்க, கோவிந்தா 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 கோவிந்தா. ஜெய சனீஸ்வர பகவானுக்கு ஜெய். இந்த கதையை கேட்டவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும். எல்லா ராத்திலையும் தனதான்யம் நிரம்பி இருக்கும், சுகம் நிரம்பி இருக்கும், ஆரோக்கியம் நிரம்பி இருக்கும், குழந்தைகள்லாம் நல்லா இருப்பா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் இல்லத்தில் பெருமாள் அம்மாவோட கடாட்சம் நிரம்பி இருக்கும், அருளாசி எப்போதும் இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வியை நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். அதாவது நீங்க இப்ப கேட்பீங்க, இப்ப பகவான் சொன்னாரே இந்த 7 சனிக்கிழமை பூஜை பண்ணணும்னு, அதை எப்படி பண்ணுகிறது, அதற்கான விதி விதானம் என்ன என்பதை கேள்வி இருக்கும். இதற்கான வீடியோ நம்ம பண்ண போறோம். எப்படி பூஜை என்பதை நான் ரெக்கார்ட் பண்ணி போட போறேன். அதை பார்த்து யாரு வேணா உங்க இல்லத்தில் பார்த்து செய்து பலன் அடையலாம். ஓகே, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உடனே இந்த நம்ம வீடியோவோட ஏதாவது இந்த சேனல் இருக்கு தமிழ் உதயன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம இதை பண்ண போறோம், உங்களுக்கு வரும். ஸோ நீங்க வந்து அந்த வீடியோவை பார்த்து நீங்க வந்து உங்க இல்லத்துல நீங்க வந்து இந்த பூஜையை பண்ணலாம். இதை பத்தி மேற்கொண்டு கேள்விகள் இருந்தா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு, நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சு நமக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகே, கண்டிப்பா அந்த பூஜையை பாருங்க, பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நல்லது நடக்கும், சனி தோஷத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் என்பது பகவானின் வாக்கு. அது சனீஸ்வர பகவான் கூட அதற்கு ஆமா நான் அப்படித்தான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கோவிந்தா 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 கோவிந்தா.